இன்றைக்கு ஜனங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்வது பார்த்தீங்கன்னா, நிஜத்தை காட்டிலும் பொய்யை, மாயையை தெரிந்து கொள்கிறார்கள். ஆகையினால ரியாலிட்டி மோர் தேன் ரியாலிட்டி, people without their knowledge they choose vanity. ஹல்லேலூயா. நிஜத்தை காட்டிலும் மாயையை அதிகமாய் தெரிந்து கொள்கிறார்கள். அது என்ன மாயை என்று சொல்லி பார்க்கும்போது, நாளில் செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, foolishness versus vanities and wisdom versus reality. Wisdom and reality. Foolishness and vanity. Foolishness and vanity. Wisdom and reality. Hallelujah. மதியீனம், ஆங்கிலத்தில் ஃபூலிஷ்னஸ்க்கு என்ன, தமிழில் என்ன இருக்குது? மதியீனம், புத்தியீனம், மதிகேடு, பைத்தியம், பேதமை, இதெல்லாம் ஃபூலிஷ்னஸ் என்று தமிழில் வரும். எங்கெல்லாம் ஃபூலிஷ்னஸ் இருக்குதோ அங்கெல்லாம் மாயைகள் தான் இருக்கும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிஜம் இருக்கும். ஹல்லேலூயா. So foolish people will choose vanities. அப்படின்றால் அவர்கள் வேணும் என்று தெரிந்து கொள்வதில்லை. அந்த foolishness, அந்த மதிகேடு, அந்த மதியினம் நமக்குள் இருக்கிறபடினாலே நாம் செய்கிறது, ஓ ஹல்லேலூயா, glory to God, ஒரு தேவையான நிஜத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் செய்யாமல் மதிகேடான காரியங்களுக்கு ஜனங்கள், ஹல்லேலூயா, glory to God, தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையே முழுவதும் மாயை நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. The very man himself is vanity unless he finds God. ஆமென். தேவனை அவன் கண்டடையாமல் போனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாயைதான் என்று வேதம் கூட தெளிவாய் சொல்கிறது. எடுத்து வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 39 சங்கீதம் 11வது வசனம். இந்த வசனம் பின்பகுதி சொல்லுகிறது, நிச்சயமாக எந்த மனுஷனும் என்னதான்? மாயைதான். அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷரும் மாயைதான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. When with rebukes you correct man, when with rebukes you correct man for iniquity, you make his beauty, you make his beauty melt away like a moth. Surely every man is vapor. Every man is vapor or vanity. Surely every man is vanity. Hallelujah. Every man. மனுஷனுடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? When he corrects man for iniquity, he makes his beauty melt away. Hallelujah. ஒரு மனுஷனையும் அவனுடைய அக்கிரமத்துக்காக கர்த்தர் தண்டிக்கும் போது அவனுடைய என்ன செய்கிறாராம்? தமிழில் என்ன வாசிக்கிறோம்? வடிவை பொட்டரிப்பை போல மாற்றுகிறீர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அவன் வடிவை பொட்டரிப்பை போல மாற்றுகிறீர். ஹல்லேலூயா. எல்லாருமே கர்த்தருடைய நியாயசனத்துக்கு முன்பாக போய் நிற்க போகிறார்கள். எல்லாருமே அவருடைய அக்கிரமத்துக்காக கடிந்து கொள்ளப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ என்ன ஆகுது? அவருடைய வடிவு கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் போது இங்கே உள்ள எல்லா பியூட்டி கீட்டி எல்லாம் போயிடுச்சுங்க. மாயையான மக்கள், தேவ பிள்ளைகளுக்கு வித்தியாசம். தேவ பிள்ளைகள் ஆகினால்தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்டு, அக்கிரமங்களற சுத்திகரிக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு நியாயசனத்துக்கு முன்பாக நாம் போய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அது ரியாலிட்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்குள் இல்லாத எந்த வாழ்க்கையும் மாயையே. மாயை என்றால் என்ன? மாயை என்றால் என்ன? நிஜமல்லாதவைகளா? மாயை என்றால் வெறுமையானவைகள். ஹல்லேலூயா. பதர் என்று சொல்லுகிறார்கள். பதர் எப்படி இருக்கும்? கோதுமை மணியை மாதிரியே தான் இருக்குமா?
ஆனால் உள்ள நசுக்கி பார்த்தா என்ன இருக்காது, அதில் வெளியில தான் கோதுமை மணி மாதிரி தோற்றம், உள்ளே அதுக்குள்ளே மணி இருக்காது. ஹல்லேலூயா. அதே போல் வெளியில் என்னதான் இருந்தால் உள்ளே இயேசு இல்லாவிட்டால் மாயையான வெறுமையான வாழ்க்கை. பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி மாயையிலும், ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. Surely men of low degree or vanity, men of high degree are a lie. If they are weighed on அடுத்த version, if they are weighed on the scales, they are altogether lighter than vapor. they are altogether lighter than vapor. Vapor என்றால் ஆவி, அது போறதே தெரியாது. மாயை. ஹல்லேலூயா. vanity, lighter than vanity. அப்போ கீழ்மக்களும் சரி மேன்மக்களும் சரி எதை குறிச்சும் மேன்மை பாராட்ட முடியாது. இயேசு இல்லாவிட்டால் எல்லாம் மாயை தான். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையை கூட ஏதோ ஒரு மாயையிலே வாழ்ந்து முடிக்காதபடிக்கு ஒரு நிஜத்தில் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ தேவன் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை செய்வாராக. ஆவியானவர் உணர்த்துகிறபடி சில காரியங்களை நாம் தியானிக்க எந்தெந்த விதத்திலெல்லாம் ஹல்லேலூயா, glory to God, hallelujah, praise the Lord, glory to God. நாம் தேவ ஜனங்கள் மறைமுகமாக இந்த வேனிட்டிஸ், இந்த ஃபூலிஷ்னஸ், வேனிட்டி வர்றதுக்கு காரணம் என்னன்றது நாம் பார்க்க போகிறோம். ஃபூலிஷ்னஸ் அண்ட் வேனிட்டி. ஹல்லேலூயா. விஸ்டம் அண்ட் ரியாலிட்டி. வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீதிமொழிகள் 1:7 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்கிறார்களாம்? ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். முகவுரையாக இந்த காரியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குறிப்புக்குள்ளே போகலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் ஃபூலிஷ் பீப்புள், மூடர் என்ன செய்கிறார்களா? ஞானத்தையும் போதகத்தையும். ஞானம் வேண்டாம், போதகம் வேண்டாம். ஹல்லேலூயா. தட் இஸ் வேனிட்டி, ஃபூலிஷ்னஸ். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. The fear of the Lord, the fear of the Lord is the beginning of knowledge. எல்லாருக்கும் இந்த ஒரு முதல் பகுதி தான் தெரியும். fear of the Lord is the beginning of knowledge. எல்லாம் நல்லா தெரியும். அடுத்த போர்ஷன் இதே வசனம் தான். But fools despise wisdom and instruction. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் மாத்திரம் எழுதுவோம். ஆனால் மூடர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணும்போது அங்கே நடக்கிறது என்ன? மாயை தான் நம்பி போவார்கள், பொய்யை தான் நம்பி போவார்கள். மாயை என்று சொன்னால் பொய்யான காரியம், வெறுமையான காரியம், வெறுமையாக்குகிற காரியம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். சொற்ப மதீனம். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. Dead flies putrefy the perfumer's oil and cause it to give off a foul odor. So does a little folly. So does a little folly. To one respected. ஒரு கொஞ்சம் மதீனம். To one respected. Wisdom and honor. Wisdom and honor.
அப்போ திரும்ப நம்ம மெயின் அந்த குறிப்புக்கு வரலாம். ரோமரின் புஸ்தகம் 1:21 பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து என்ன செய்தார்களாம்? சிந்தையிலே வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கவனிக்கணும், இன்றைக்கு அநேக வேளைகளில் நாம் தேவனை தேவனென்று அறிந்து அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும். இப்போ அநேக காரியங்கள் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன செய்வோம்? அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது 10 குஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்தார்கள். 10 குஷ்டரோகிகளும் வந்த உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று சொன்ன உடனே 10 குஷ்டரோகிகளும் புறப்பட்டு ஆசாரியருக்கு தங்களை காண்பிக்கும்படி அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வாசிக்கிற நேரம் இல்லை. புறப்பட்டு போகிறார்கள். போகிற நேரத்தில் வழியில் அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். 10 பேரும் சொஸ்தமாகிறார்கள். அதில் ஒரே ஒருவன் மாத்திரம் வந்து வேணா வாசிங்க 17:16. லூக்கா 17:16. அவருடைய 15:16 வாசிப்போம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால் என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்த உடனே vain thoughts, vanity. அவரை ஸ்தோத்திரியாமல் மகிமைப்படுத்தாமல் இருக்கிறது foolishness. அங்கே என்ன வந்து விடுகிறது? வெறுமை வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இங்கே இவன் என்ன செய்கிறான்? தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, ஆமென், கர்த்தரிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நன்மையை பெறுகிறோமோ அவ்வளவாய் அவரிடத்துல திரும்பி வர வேண்டுமே தவிர வாங்கி கொண்டு போவதற்கு நாம் வரவில்லை. ஹல்லேலூயா. திரும்பி வந்து உரத்த சத்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால் அவரிடத்துல மறுபடியும் அவரையே அண்டி கொண்டிருக்கிற அனுபவம். உரத்த சத்தம் என்றால் முழு இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து தேவனை மகிமைப்படுத்தி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் விழுந்து முகங்குப்புற விழுந்தானோம். அப்படி என்றால் டோட்டல் சரண்டர், முழு அர்ப்பணிப்பு கர்த்தருக்கு. ஆமென். அவருக்கு பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய ஜீவியம், அப்போ கவனிங்க, நாம் கர்த்தரை, ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், இது என் நாமம். இந்த ஏசாயா 42 சொல்ல நேரம் இருக்காது. என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அதில் வைராக்கியமாக இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் வாசிங்க, வேணும் உங்களுக்கு வசனங்களை தெரியணும்னா வாசிக்கிறது நல்லது தான். 42ஆம் அதிகாரம், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனம். பீப்புள் காம்ப்ரமைஸ். இந்த காரியங்களிலெல்லாம் ஜனங்கள் ஊரோடு ஒத்து போகிறார்கள், உலகத்தோடு ஒத்து போகிறார்கள். கர்த்தரோ வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன். உனக்கும் நீ மகிமையை எடுத்துக்கொள்ள கூடாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனென்று அறிந்து ஸ்தோத்தரியாமல் மகிமைப்படுத்தாமலும் என்றால் என்ன அர்த்தம்? தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரிக்கலன்னா கண்டிப்பாக நம்முடைய உள்ளம் வேற ஒன்றையோ வேற யாரையோ மகிமைப்படுத்துகிறது. that is falsehood, foolishness. ஹல்லேலூயா. அது மதிகேடு. உணர்வில்லாத இருதயம் என்னாச்சு? இருளடைந்தது. they became futile in their thoughts. வேனிட்டிஸ், வெறுமை. ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் வேனிட்டிஸ், மாயை, அவர்கள் அறியாமலே மாயைக்குள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ போர்வையில். காரணம், தேவனை மகிமைப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. என் மகிமை நான் வேறொருவனுக்கும் கொடேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். ஆங்கிலத்தில் வாசித்தீங்களா? ஐ வில் நாட்
I am the Lord. I am the Lord. That is my name. That is my name. And my glory. My glory. I will not give to another. I will not give to another, Nor my praise. nor my praise Carved images. to carved images. Hallelujah. கர்த்தர் எவ்வளோ ஒரு வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்க. அதில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32:21 வாசிங்க. அநேக இடங்கள்ல இருக்கு. இது ஒரு காரியத்தில் மாத்திரம் சொல்லி, தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் போதும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. தெய்வம் அல்லாதவைகளினால், தெய்வம் அல்லாதத தெய்வத்தை போல சில சொல்வைகளினால், தேவன் அல்லாது, தேவனால் வராது, தேவன் ஹல்லேலூயா க்ளோரி டு காட், தேவனை மகிமைப்படுத்தாமல் மற்ற காரியங்களை மகிமைப்படுத்துறது, மேன்மையாக எண்ணுகிறது. தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்களாம். ஆங்கிலத்தில் வாசிங்க, the first part alone. They have provoked me to jealousy. They have provoked me to jealousy By what is not God. by what is not God. They have moved me to anger. They have moved me to anger By their foolish idols. by their foolish idols. Hallelujah. Foolishness versus vanities. Wisdom versus reality. Hallelujah. இந்த ஜனங்கள் தெய்வம் அல்லாததை போய் தெய்வம்னு சொல்லி என்னை எரிச்சல் மூட்டுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார். அப்போ கவனிக்கணும், நாம் தேவனை தான் தேவன் வாயில சொல்லுகிறோம், நம்முடைய உள்ளம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா? இந்த குஷ்டரோகி எப்படி தேவனை மகிமைப்படுத்தினான்? தான் சொஸ்தமானதை அறிந்து திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த மாதிரி ஒரு 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கா நமக்கு ஆண்டவரோட? நம்மை அறியாமலேயே எப்படி ஆயிரும்? டிஸ்டன்ஸ் வந்துடுது நமக்கும் தேவனுக்கும். ஹல்லேலூயா. ஒரு ரொட்டீன், ஒரு மெக்கானிக்கலாக கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டு போய் கிடக்கிறோம். காரணம் என்ன? உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது, சிந்தையில் வீணரார்கள். தேவனையே மகிமைப்படுத்தி எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய இருதயம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை எப்போதும் உலகத்தின் பக்கம், மாயையின் பக்கம், மூடத்தனத்தின் பக்கம் திருப்புறதுக்கு காரியங்கள் இருக்குது. நாமும் நம்முடைய இருதயத்தை எப்பவும் தேவன் பக்கம் திருப்புவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, முழு இதயத்தோடும் கர்த்தரை தேட கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட கவனமாக இருக்க வேண்டும். சாட்சியில் ஒரு ஜீவன் இருக்கா? அதுவா சொல்கிறாங்களா? அநேகர் அதை கூட சொல்கிறதுக்கு முடியல. நம்முடைய சாட்சி கூட ஒரு ஜீவன் இல்லாத, ஒரு உணர்வில்லாத, நன்றி உணர்வில்லாத, அல்லது நம்முடைய அச்சீவ்மெண்ட் மாதிரி எதையோ சாட்சியை சொல்ல பார்க்கிறோம். அந்த சாட்சி கூட வாயிலிருந்து தான் வருகிறது தவிர உள்ளத்திலிருந்து கர்த்தரிடத்தில் திரும்பினவர்களாக, அவருடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்தவர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த இன்டென்சிட்டி, ஹல்லேலூயா, ஆஃப் ஹவு வி ஹாவ் டு கிவ் க்ளோரி டு காட். எந்த அளவிற்கு மாயையிலே ஜனங்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. பொய்யான காரியம், மாயையான காரியம். அதனால தான் நம்முடைய இருதயம் தூர போகுது. வாயால் மாத்திரம் கர்த்தரை சேருகிற பயங்கர அனுபவங்களுக்குள்ளே ஜனங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் வாயினால் என்னை கிட்டி சேர்கிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரம் சொல்கிற காரணமே நம்மளை அறியாமலே தேவனுக்கு மகிமை கொடுக்காம பழகும் போது, ஹல்லேலூயா க்ளோரி டு காட், சுய மகிமையை எடுத்துக்கொள்வார்கள், இல்லை வேற எதுக்காவது மகிமை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. விக்கிரகங்களினால், தெய்வம் அல்லாதவர்களினால் இந்த ஜனங்கள் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள் என்று இஸ்ரவேலரை ஆண்டவர் சொல்கிறாரே. அந்த விக்கிரகங்கள் என்ன?
ஓ ஹalleluya glory to God. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர்கள் சொல்றாங்க, ஓ hallelujah glory to God. They easily shift from one God to another. சரி, மலையின் மேல் தேவனுடைய அழைப்பின்படி அவன் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வர மலைக்கு ஏறிட்டு போன போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்களாம், மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியாது, ஆகையினால எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை ஏற்படுத்து. They want to shift from this God to another. ஹல்லேலூயா. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை ஏற்படுத்து என்று சொன்ன உடனே ஆரோன் எல்லார்கிட்ட நகைகளை வாங்கினான், அக்கினியில போட்டான். அது பொற்கன்று குட்டி அதிலிருந்து வந்தது. அவர்கள் அதை தொழுது சேவிக்க ஆரம்பித்தார்களாம். இன்றைக்கு நாமும் ஹalleluya glory to God பொற்கன்று குட்டியை வெளியில வைக்கல. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவங்க இல்லையா, ஆவிக்குரியவர்கள் எல்லாம் ஆவியில தான் செய்கிறோம். பொற்கன்று குட்டியை வெளியே வைக்கல. ஆனா தேவன் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய தாமதமாகும் போது, மோசே வர தாமதித்த போது அவர்கள் எல்லாம் சொன்னாங்களா, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டாக்கு. அப்போ தேவனை மகிமைப்படுத்தாமல், எப்படி ஃபூலிஷ்னஸ், கத்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது என்ன செய்கிறோம்னா, ஓ கத்தருக்கு ஹalleluya கத்தரையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும்போது we are occupied. இல்லாவிட்டால் ஈஸியாக சரி கத்தர் கொஞ்சம் ஓஞ்சி இருக்கட்டும், நம்ம வேற வழியை தேடலாம். கத்தர் பதில் கொடுக்க தாமதிக்கும் போது ஆமென், உடனடியாக நம்முடைய சொந்த முயற்சிகளை எதையாவது செய்கிறோம். கத்தரை விட்டுட்டு கத்தரால் செய்ய முடியாதது, கத்தரால் கூடாதது என்று சொல்லி அவரை கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டிட்டு நம்முடைய சொந்த வழியிலே போகிறது. ஹல்லேலூயா. சொந்த முயற்சிகளிலே அல்லது வேற எதையாவது பலனை சார்ந்து கொண்டு, யாருடைய பலனையாவது சார்ந்து கொண்டு, நம்முடைய சொந்த பலனை சார்ந்து கொண்டு அல்லது எந்த பலனையாவது சார்ந்து கொண்டு எதையாவது நம்ம செய்கிறது. இதுதான் விக்கிரக ஆராதனை. நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டின்படி பொருளாசையினும் விக்கிரக ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்றியறிதல் ஸ்தோத்திரங்களை வேற எதற்கு யாருக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகமே. ஆமென். உனக்கு எடுத்துக்கொண்டாலும் அது விக்கிரகமே. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, எந்த அளவிற்கு இந்த மாயையான காரியங்களிலே ஜனங்கள் சொல்றாங்க, தேவன் அல்லாதவைகளை கொண்டு இந்த ஜனங்கள் என்னை கோபப்படுத்தினார்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்மளை அறியாமலே தேவனை வைக்க வேண்டிய முக்கிய ஸ்தானத்தில் வைக்க கூடாதபடிக்கு அநேக ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வருகிறது. என்ன வருகிறது? அநேக ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். மதியற்றவர்கள் என்ன செய்யறாங்களா? அவரை அறியாமல் இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. My people are foolish. They have not known me. They have not known me. They are silly children. கவனிங்க, foolishness is what? Not knowing God. Hallelujah. தேவனென்று அறிந்து, தேவனை எவ்வளோ அதிகமாக அறிந்து கொள்கிறாயோ. இன்றைக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு பதிலாக மற்றவர்களை அறிந்து கொள்ள, மற்ற உலக ஞானத்தை அறிந்து கொள்ள, உலக காரியங்களை அறிந்து கொள்ள, தேவனையோ கடமைக்கு தேட, அதுதான் மாயை, மாயையான கிறிஸ்தவ ஜீவியம். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் அவரை தொழுது கொண்டு இருக்கும்போது அது ஒரு மாயை, வீண், விருதா. மற்ற காரியங்களினால் அறிகிற அறிவினால் நம்மை நிரப்பிக்கொள்வது
தேவனை கடமைக்காக தேடுவதை விட்டு தேவனை கருத்தோடு தேடி அவரை அறிகிற அறிவை கண்டறிகிறதுனால நமக்கு எவ்வளோ அருமையான பலன்கள் இருக்குது தெரியுமா? அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு சொல்ல நேரம் இல்லை. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் அறிகிற 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் அறிகிற அறிவினாலே இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்புகிறோமா? இன்னும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் அறிகிற அறிவினாலே நமக்கு என்னது திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்காளிகளாக மாறுகிறோம். Hallelujah. We become partakers in the divine nature of God. Hallelujah. அதிகமாய் தேவனை அறிந்து கொள்ள விரும்புங்கள். அவரை அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்மை அறிவதே நித்திய ஜீவன். அவர் அறிகிற அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறது. கவனிக்கிறீங்களா? How much do you apply yourself to know God, to receive understanding on God, to know Him personally? அதுதான் ரியாலிட்டி, அதுதான் ஞானம், அதுதான் நிஜம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை பர்சனலாக அறிந்து கொள்வது, தேவனை தனிப்பட்ட விதத்தில் புரிந்து கொள்வது, இதுதான் ஞானம், இதுதான் நிஜமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறியாமல், தேவனை அறிகிற அறிவை அடையாமல் கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது மூடத்தனமான வாழ்க்கை. அது மாயையான, பொய்யான, போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ எந்த அளவிற்கு பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ பிள்ளைகளை, தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தான், ஆண்டவரை விரும்புகிறவர்கள் தான். ஆனால் hallelujah, glory to God, drifting away from the path. கவனி. அப்போ முதல் குறிப்பிலே பாருங்க, தேவனை அறிகிற அறிவிலே பர்சனலாக எங்க கிடைக்கும்? தேவனை அறிகிற அறிவு வேதத்தில் கிடைக்கும். தேவனை அறிகிறதுனா எப்படி? பர்சனலாக டு நோ அ பர்சன், டு அண்டர்ஸ்டாண்ட் அ பர்சன், அவங்களோட பழகணும். ஹல்லேலூயா. உங்களோட குடும்பத்திலேயே கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா, நல்ல கணவனை நன்றாக மனைவி புரிந்திருக்க வேண்டும், மனைவியை கணவன் நன்றாக புரிந்திருக்க வேண்டும், அதே மாதிரி பிள்ளைகளை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி புரிந்து கொள்ளுதலோடு குடும்பத்தை நடத்தினா தான் அது குடும்பமாக இருக்கும். இல்லைன்னா அது என்னவா இருக்கும்? ஜூவாக தான் இருக்கும். ஜூ கூட பரவாயில்ல, அதாவது கேஜில் அடைக்கப்பட்டு போயிருக்கும். இது அப்போ தேவனை அறிகிற இப்படி அந்த குடும்பங்களில் வர கோளாறு தான். அதே போல தான் வைக்கிற ஆண்டவரை பர்சனலாக அறிந்து கொள்றதில்லை, பர்சனலாக புரிந்து கொள்றதில்லை. புரிந்து கொண்டால் ஹல்லேலூயா, எப்படி? வேதத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய புரிந்து கொள்றதுன்னா என்ன? அவங்களோட மைண்ட் என்ன, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்களோட குடும்பத்தில் சொல்கிறேன் நான். ஹல்லேலூயா. பிள்ளைங்களோட மைண்ட் என்ன? மெக்கானிக்கலாக இன்றைக்கி வேலை செய்கிற பெற்றோர் பாருங்கள், பிள்ளைங்களுடைய மைண்டை பற்றியே யோசிக்கிறது கிடையாது. சாப்பிட்டியா? படிச்சியா? ஏன் மார்க் வாங்கலை? ஏன் இதை பண்ணல? ஏன் அதை பண்ணல? அதுக்கு என்ன வேணும்? அது மனதில் என்ன பாதிப்பு இருக்குது? அதுக்கு என்ன கஷ்டம்? அதுக்கு என்ன விதமான தாக்குதல் இருக்குது? அதுவும் வாலிப பிள்ளைகள் ஆக ஆக பர்சனலி யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசீவ் தி அண்டர்ஸ்டாண்டிங். புத்தி இல்லாத குதிரை போல், கோவேறு கழுதை போல் ஜங்கு 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 ஜங்குன்னு காலைல வேலைக்கு போக வேண்டியது, ஜங்கு 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 ஜங்குன்னு சாயங்காலம் வர வேண்டியது. 2 பேரையும் தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. பர்சனலாக what do you do? Do you have the understanding? மனதை புரிந்து கொண்டு செயல்படுகிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களா சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆண்டவரும் அப்படி தான். அவருடைய மனதில் என்ன இருக்குது, அவருடைய இருதயத்தில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அவர் என்ன எதிர்பார்க்குறது எல்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் எழுதியே கொடுத்துட்டார். ஆமென். அப்போ இதை வாசித்து அவரை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கஷ்டமா? இதை வாசித்து அவரை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்தால் அது ஞானம், அது நிஜம். ஹல்லேலூயா. இதை வாசித்து அவரை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் அவர் ஒரு பக்கம் திரும்பியிருப்பார், நாம் ஒரு பக்கம் திரும்பியிருப்போம். ஆண்டவரே, கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறோம், அவர் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை அறியேன், அக்கிரம செய்காரே, துரப்போ. ஹல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் நீ செய்யாமல் உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துன்னு இருக்கிற, உனக்கு எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு. அது பொய். ஆமென். மாயை, மூடத்தனம். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஹல்லேலூயா.
கர்த்தரை அறிந்து புரிந்து வாழ வேதத்தை கொடுத்திருக்கிறார். புரியலையா? படிங்க. ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று வாசிக்காதீங்க, தாகத்தோட ஒரு புட்டிவாதமாக நின்று வாசிங்க. கடந்த நாள் உட்கார்ந்து அப்படி தான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு நாள் 8 அதிகாரம் மூடிட்டு, அதுக்கப்புறம் அவ்வளோ பலவீனம் டயர்டாயிருச்சு. அடுத்த நாள் பார்த்தேன், உட்கார்ந்தது பலவீனமாக வருது. அதை முடித்து 9லேருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் படித்து முடிச்சே தான் மறுவேலை என்று சொல்லி அட்டஸ்ட்ரச்சு காலையில் 4 மணி ஆயிடுச்சு. 4 இல்லை 2:30 மணி இருக்கும், 2:30 3 மணிக்கு வரும். அதுக்கப்புறம் ஜெபித்து படுக்கும்போது 4 மணி. வேதத்தை வாசிக்கணும்னா அறியணும்னா முதல்ல புரியாது தான், திரும்ப 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 வாசிக்க 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 உன் கண்ணில் இருக்கிற மாயை, மூடத்தனம் போய் எல்லாம் ரெக்க அடிச்சு செட்டை அடிச்சு பறந்துடும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஓ glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீத்துவின் புஸ்தகம் 3:3 வாசிங்க. முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் பாருங்க, முற்காலத்தில் தேவனை அறிகிறதுக்கு அறிவு வர்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, கீழ்ப்படியாதவர்களும் புத்தியினர்களும் வழி தப்பி. தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். இதுதான் வேனிட்டி. இன்றைக்கும் அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்னமும் மாயையில தான், பொய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். முற்காலத்திலே கிறிஸ்துவ அறிகிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்தோம். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவ அறிந்த பின்னாடியும் இப்படி தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? ஆங்கிலத்தில் வாசிங்க. We ourselves were also once foolish, disobedient. Foolishnessனால வர்றது என்னன்னு பாருங்க. We were once foolish, because of it disobedience, deceived, serving various lusts and pleasures, living in malice and envy, hateful and hating one another. முற்காலத்திலே, இந்த காலத்துல இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குன்னா என்ன அர்த்தம்? முற்காலத்தில் புத்தீனமாய் ஃபூலிஷா நடந்தார்கள். இப்பொழுதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஃபூலிஷா தான் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து தங்களை அவரிடத்துல திரும்ப வேண்டிய பிரகாரமாய் திரும்பி அவரை மகிமைப்படுத்த வேண்டிய பிரகாரமாய் மகிமைப்படுத்தாம அவர்கிட்ட அர்ப்பணிக்க வேண்டிய விதமாய் அர்ப்பணிக்காம ஸ்தோத்தரியாமல் போகிறதுனாலே. புரியுதா எத்தனை பேருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. என்ன தெளிவாச்சு? முற்காலத்திலே அநேக இடங்கள்ல இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல, புதிய ஏற்பாட்டில், எபேசியர்ல, கொலோசியர்ல, முற்காலத்திலே இவளை செய்து கொண்டு வந்தீர்கள், இப்பொழுதோ முற்காலத்திலே. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் உன் வாழ்க்கையில மாற்றங்கள், உன் சுபாவங்களிலே மாற்றங்கள் உண்டோ? Ask yourself this question. கேட்குறீங்களா? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், வாட்ஸ் த கண்டிஷன்? கிறிஸ்துவுக்கு முன் இருந்த சுபாவங்கள் கிறிஸ்துவுக்கு பின் என்னிடத்தில் இல்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல போனா, கிறிஸ்துவுக்கு முன் இருந்த நல்ல குணம் கூட கிறிஸ்துவுக்கு பின் வந்த பின் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லத்தக்க பயங்கர நிலைமையிலே கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் அவங்கள கண்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கவனிப்பாரற்று, விசாரிப்பற்று, கேள்வி கேட்பாரற்று இருந்ததுனால பணிந்து பவ்யமா தாழ்மையா எல்லாம் உள்ளே அடங்கி, துர்குணம் எல்லாம் அடங்கி பரிதாபமாக இருந்தவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் ரட்சிக்கப்பட்ட உடனே உன்னதங்களில் உங்களை அவரோட கூட வீற்றிருக்க செய்தார்னு இங்கேயே பறந்து போய் மேலே உட்காந்துருது. எல்லாரையும் கம்பீரமாக பார்க்கறது, மேட்டிமை, பெருமை. அது விசேஷமாக புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னா போதும், தலையில் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி ஆகிப்படும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல சுபாவம் கூட ரட்சிக்கப்பட்ட பின்பு
அவரிடத்துல காண முடியலையே. அது என்ன? அதுவும் மாயை தான், பொய் தான். ஹல்லேலூயா. அநேக இடங்களை பார்த்துருக்குறேன், அநேகருடைய சுபாவங்களை பார்த்துருக்குறேன். ஒரு வீணான பெருமைக்குள்ளாகி தேவனை அறிய வேண்டிய பிதமாய் அறிந்து கொள்ளாதபடிக்கு முற்காலத்தில் எப்படி இருந்தார்களோ பிற்காலத்தில் வேதம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா, முந்தின நிலைமை பிந்தின நிலைமை, இரட்சகராகி இயேசுவை அறிவன் அடைந்த பின்பு ஹல்லேலூயா glory to God, ஒருவன் திரும்பவுமாய் பாவங்களில் சிக்கிக்கொண்டு அந்த பாவங்களினாலே ஜெயிக்கப்பட்டால் அவனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இங்கே தீத்து தெளிவாக சொல்லுகிறார். அதனால தான் மூடன் என்ன செய்வான்? வாசிங்க நீதிமொழிகள் 14:9 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். மூடருக்கு பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. மூடருக்கு என்னதான் பாவத்தை குறித்து டிமார்க்கெட் சின், சும்மா எப்போ பார் பாவம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. யாரு? உலகத்தான் அல்ல, கிறிஸ்தவன். அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறது பார்க்குறேன். என்ன அப்போ ஆண்டவரை பாவம் செய்யாதப்பான்னு பாவத்தை குறித்தே பேசிகிட்டு இருப்பாங்க, பாவத்தையே நினைப்பூட்டிகிட்டு இருப்பாங்க, பாவத்தை குறித்தே பேசுவார்கள். ஆமாம், எது பாவம்? தீய நோக்கம் பாவம். அது இல்லையா கிறிஸ்தவங்கிட்ட? பிறனை மனதிலே அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், அது இல்லையா கிறிஸ்தவங்கிட்ட? ஹல்லேலூயா. முற்காலத்திலே இப்பொழுது அப்படி இருந்தோம் என்று சொல்கிறார்கள், இந்த காலத்திலும் அப்படி இருக்கிறார்களே கிறிஸ்தவர்கள், இல்லையா? பேசுகிறது பாருங்க. பாவம் 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 பாவத்தையே நினைப்பூட்டி அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்களை இன்னும் பாவத்துக்குள்ளேயே வைக்கிறாங்க. பாவமற்றவர்களாய் பாவத்தை கண்டித்து உணர்த்ததான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்ததான் பரிசுத்த ஆவியானவர். அது பார்ப்போமா? எது ஃபூலிஷ்னஸ்? முதலாவது பார்த்தோம், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து மகிமைப்படுத்த வேண்டிய பிரகாரமாய் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்க வேண்டிய பிரகாரமாய் அவரை ஸ்தோத்திரித்து அவரோடு கூடிய சரியான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பது தான் ஞானம், அதுதான் நிஜம். Hallelujah. To know God personally, to give thanks to God and to keep glorifying God and to always to be in good relationship with God is wisdom, and that is reality. Hallelujah. இதை செய்யாம ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ்ந்தால் அது மாயை, அது பொய், நிஜமல்ல பொய், அது மூடத்தனம், அது மாயையான ஒரு ஜீவியம். Hallelujah. அடுத்ததாக வாசிங்கள் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனமா? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆங்கிலத்தில் வாசிங்க. But God said to him, Fool, this night your soul will be required of you. Then whose will those things which you have provided? நீ சேர்த்து விட்டவர்கள். இவன் என்ன செய்கிறான்? 19வது வசனத்தில் சொல்றான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தன் ஆத்துமாவை குறித்து தான். நீங்கள் சொல்லலாம் பிள்ளைகளுக்கு வைக்கலாமே, பேர பிள்ளைகளுக்கு வைக்கலாமே. இங்கே அவன் தன் ஆத்துமாவை குறித்து சொல்கிறான். ஆத்துமாவே நீ சந்தோஷமாயிரு, நீ பூரிப்பாயிரு என்று, நீ அநேக வருஷம் புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று. he wants to find comfort in the wealth, hallelujah, riches, worldly riches. உலக ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மூடனே. ஆமென். இந்த ராத்திரியில உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள்லாம் யாருடையதாகும்? நீ அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. 21வது வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல்
எங்கே ஐஸ்வர்யவானாக இருக்கணும்? That is wisdom and reality. Hallelujah. To be rich in God is wisdom and reality. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறது தான் ஞானமும் நிஜமான ஒரு வாழ்க்கையுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் மூடனும் மாயையான மனுஷனுமாய் இருக்கிறான். அவன் வடிவு பொட்டரிப்பை போல மாறி போகிறது என்று வேதம் சொல்கிறது. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை விரும்புகிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், எனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கலையேன்னு வேதனைப்படுத்துகிறவர்களை குறித்து சொல்லுகிறேன். அந்த ஐஸ்வர்யத்தை நாடி தேடி எப்படியாவது சம்பாதிக்கணும்னு குறுக்கு வழியில போகிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. தேவனிடத்தில் வாசிங்கம்மா 21 ஆங்கிலத்தில். So he who lays up treasure for himself, He who lays up treasure for himself, so is he who lays up treasures for himself, who lays up treasures for himself and is not rich toward God. and is not rich towards God. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக எப்படி இருக்கிறது? ஆங்கிலத்தில் அதிகாரம் பாப்பா, அதே 12ஆம் அதிகாரத்தில் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க 33வது வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் எங்க சம்பாதித்து வைங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு இது எங்களுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. இது யார் சொன்னது? யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்மா? ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு சொன்னாரா? 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் எல்லோருக்கும் சொல்லுகிற ஒரு சத்தியம்தான் இது. என்ன செய்யுங்கள்? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். பரலோகத்தில் உங்களுடைய இன்கம் என்ன? பரலோகத்தில் என்னம்மா இன்கம்? உனக்கு இன்கம் இருக்கா இல்லையா? பாப்பரா இன்கம் வச்சிருக்கீங்களா இல்லையா? பரலோகத்தில் எத்தனை பேருக்கு பரலோகத்தில் சம்பாத்தியம் இருக்கு? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். எல்லாம் தலை கவுழ்ந்து இங்கேயே தலை கவுழ்ந்தா அங்கே போய் எப்படி நிமிர்ந்து நிற்க போகிறோம்? பரலோகத்தில் என்னம்மா சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க? அப்படியா இருக்கா? பூமியில் சம்பாதிக்கிறதுக்கே எனக்கு பலன் இல்லை. பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், பழமையாக போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா 33 எல்லாம் சீக்கிரம் வாசிங்க. What you have and give alms. Provide yourselves money bags which do not grow old. Provide yourself money bags which do not grow old. A treasure in heaven. A treasure in heaven that does not fail. That does not fail. When no thief approaches. And no thief approaches. Nor moth destroys. Nor moth destroys. Hallelujah. Treasure yourself. பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், சம்பாதித்து வையுங்கள். நாம் என்ன செய்கிறோம்னு யோசித்து பாருங்க. நமக்கு எப்பவும் தெரியும் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா க்ளோரி டு காட். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது தெளிவாக அங்கே எழுதுகிறார். என்ன சொல்கிறார் வாசிங்க. தீமோத்தேயுவே, நீ என்ன செய்? 17ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:17. உலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர்ட்ட ஒரு கிருபையை வாங்கி சொல்றாரு, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், ஏனென்றால் ஜாக்கிரதையா இருங்க, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. ஒட்டகமானது ஊசியின் காதிலே கூட நுழையும், ஆனால் ஐஸ்வர்யவான்களோ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், ஹல்லேலூயா, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறாரே தேவன், அனுபவிக்க தான் சொல்றார். ஆமென். சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனுக்கு மேல், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் வந்துட்டா, சங்கீதத்தில் கூட பாருங்க, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் மனதை அதன் மேல் வையாதே. ஆமென். நெவர் கீப் யுவர் ஹார்ட் ஆன் த ரிச்சஸ். அது மாயை, அது ஃபூலிஷ்னஸ் அண்ட் வேனிட்டி. அது செட்டை அடுத்து பறந்துடும். இன்னைக்கு பெரிய அமெரிக்கா, எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்கிறது அமெரிக்கா என்று பெருமை பாராட்டின அமெரிக்கா இப்போ என்ன சொல்றது? என்னம்மா அது? ரிட்டென்ஷன். என்ன ஆயிடுச்சா? ரிட்டென்ஷன். திடீர்னு ஃபண்ட்ஸே இல்லைன்னு கவர்மெண்ட்டே கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாங்க. அந்த அமெரிக்காவுக்கு அந்த மாதிரினா சாதாரணமான மக்கள் எந்த மூலைக்கு? ஏமேன். ஒரு முறை குஜராத் என்று நினைக்கிறோம், நிலநடுக்கம் வந்து பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கலாம், எல்லாத்தையும் வீடு வாசலெல்லாம் இழந்து. அப்படி பயங்கரமான காரியங்களாகி நிலையற்ற ஐஸ்வர்யம். அது பேர் என்ன சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில்? Command those who are rich in the present age. Command, it's a commandment. Those who are rich in the present age. Not to be haughty. Not to be haughty. Nor to trust. Not to trust. In uncertain riches. Uncertain riches. நிலையற்ற ஐஸ்வர்யம். Uncertain riches. Don't be haughty. Don't put your trust in uncertain riches. But in the living God. But in the living God. Who gives us richly. Who gives us richly. All things to enjoy. Who gives us, யார் கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வை. Who gives us riches. Or richly all things to enjoy. Amen. அப்புறம் let them do full stop வச்சிட்டியே. Let them do good, that they may be rich, that they may be rich good work, in good works. Amen. ஐஸ்வர்யவானாக எதுல மாறணும்? You should be rich in good works. பணம் கொடுக்கறதுனால இன்னைக்கு easy to give money to others. நான் பணம் கொடுத்துட்டேன், இந்த உதவி செஞ்சுட்டேன், அந்த பணம் உதவி செஞ்சு, இன்னைக்கு நிறைய பணம் இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணி அதுவும் தப்பு. ஹல்லேலூயா. பணம் கொடுக்கறதுனால நாம் இல்லை, குட் ஒர்க்ஸ். ஹல்லேலூயா. we need to give and really work. ஹல்லேலூயா. கவனிக்கணும், நன்மை செய்யவும் நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கவும், to do good works, ready to give, ready to give, தாராளமாய் கொடுக்க, willingness, ready to give, willing to share, willing to share. ஹல்லேலூயா. storing up for themselves, storing up for themselves a good foundation, a good foundation. storing அங்க தாங்க சேர்த்து வைக்கிற அனுபவம். good foundation for the time to come, for the time to come, that they may lay hold on eternal life. அப்போ ஐஸ்வர்யவான்களுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வழியை அப்போஸ்தலனாகிய பவுல் காமிச்சு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும், வருங்காலத்துக்கு நல்ல பொக்கிஷத்தை ஆதாரமாக சேர்த்து வைக்கவும், ஆமென், பொக்கிஷமாக வைக்கவும். Glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால கவனியுங்கள், நாம் எச்சரிக்கையாக இருந்து இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் மனதை வைக்காமல், அது விருத்தி ஆன சந்தோஷம் கர்த்தருக்கு மகிமைப்படுத்து. நான் எப்படி நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான் ஆகலாம் என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா, be ready to give, willing to give என்று சொன்னால் கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக மாத்திரமல்ல, எங்கெங்க கர்த்தருடைய ஆவியானவர் அப்படின்ற ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு பெரிய பொறுப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு காசு வேணும், உங்களுக்கு வேணான்னு ஏன் ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு பாருங்க, சொந்த இடம் இல்லைனாலும் அதனால சேர்த்து வைக்கிற அனுபவம் என்று சொன்னால், கொடுக்கிறது என்று சொல்லும்போது ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு, ஏவப்பட்டு, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு செயல்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நமக்கு எதற்காக பணத்தை கொடுக்கிறார், எதற்காக ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்? நாம்
கர்த்தரால் பயன்படுத்தப்படும்படிக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதான் சொல்ல வந்தேன். அதிகமாக ஏன் பணம் கொடுக்கணும்னா கடுத்தா எனக்கு ஒரு டென்ஷன். அதை எப்படி செலவு பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, அது எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் பெரிய டென்ஷன். ஹல்லேலூயா. ஆகையினால தேவையான வரைக்கும் அது தேவையான வரைக்கும் பயன்படுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மிஞ்சி வந்தால் உட்காந்து இதுக்கே என்னால் உட்காந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதும், இந்த வருஷம் வர ஆடிட்டிங்கை பண்ணுறதும் எனக்கு அப்படியே பற்கடிப்பாக இருக்குது. அப்படி என்றால் கையில் கத்து நமக்கு பணத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை கையாளத்தக்க ஞானத்தை பெற்று அதன்படி செய்தால் அது நிஜம். இஃப் யூ ரிசீவ் விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூஸ் இட், தட் இஸ் ரியாலிட்டி. ஆமென். ஞானம் இல்லாமல் ஃபூலிஷாக மதீனமாக நாம் சுய இஷ்டத்தின்படி செய்வோம் என்றால் அது வேனிட்டி. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ பணம் வந்தாலும் டேஞ்சர். இங்கே ஆடிட்டு இன்கம் டேக்ஸ் எஸ்கேப் ஆனாலும் மேலே ஒரு இன்கம் டேக்ஸ் அது எஸ்கேப் ஆக முடியாது. ஹல்லேலூயா. மேலே இருக்க இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கொண்டாந்து எல்லாத்தையும் அங்கே போடுன்னுறாரு. அவன் அங்கே சேர்த்து வைங்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆகையினாலே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க, அடுத்த குறிப்பு வாசிப்போமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சுருக்கமாக வாசித்து முடிக்கலாம் சீக்கிரமாக. 1 கொரிந்தியர் 3 19 20 சீக்கிரமாக வாசிங்க பார்ப்போம். உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே போதும் நேரம் இல்லாதனால உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறதாம். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. For the wisdom of this world is foolishness with God. Hallelujah. இந்த உலக ஞானம் என்று போகிறார்களே, அது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக பைத்தியம். ஏன் பைத்தியம் சொல்றீங்க? foolishness. ஞானியே சொல்றான் பிரசங்கில, வானத்துக்கு கீழே பூமியில் நடக்கிறதெல்லாம் சூரியனுக்கு கீழே நான் கண்டதெல்லாம் மாயை. அப்போ இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் மாயை. இந்த உலக ஞானமும் மாயை. ஏன் சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு பேர் என்ன? உலகத்தின் ஞானம். அப்படி என்றால் அது பரலோகத்துக்கு செல்லுபடி ஆகாது. ஹல்லேலூயா. ஆமென். நேரம் அதை பற்றி ரொம்ப விளக்கத்துக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நிறைய காரியங்கள் இருக்குது. ஞானத்தை குறித்து பேசணுன்னா பேசிக்கலாம், ஐஸ்வர்யாவை குறித்து இன்னும் பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். அப்போது பேதுரு, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று சொல்லிக்கொண்டு இனி ஹல்லேலூயா, glory to God, they were going towards the city. ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ஹெவன்லி கண்ட்ரியை பார்த்து போனார்கள். மோசேயும் எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து மோசே தன் ஓட்டத்தை ஓடினான். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. 18வது வசனம் வாசிங்கம்மா. ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக. உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். என்ன எல்லாம் உல்ட்டாவா இருக்குதே, என்ன எல்லாம் தலைகீழாக இருக்கே. ஆமாம், நான் மவுஸ் பிடிக்கிற கதையாக தான் இருக்கும். கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனையை நான் செய்வேன். அது என்னன்னா, மவுஸ் எல்லோரும் இப்படி பிடிப்பாங்க, எனக்கு அப்படி பிடிச்சா எல்லாம் தலைகீழாக போகும். நான் தலைகீழாக பிடிச்சா தான் ஒழுங்காக வேலை செய்யும். அது எப்படி தான் நானும் நேராக வச்சு எல்லாருக்கும் அசிங்கமாக இருக்கே, அவமானமாக இருக்கே. எல்லாரையும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடிலாம் நானும் நேராக வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் லேப்டாப்பை பார்த்தாலே ஒரு அதுவும் தலைகீழாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோமோன்னு பயம். ஆனால் அது நேராக போகுது. எதுக்கு சொல்ல வருகிறேன்? அப்படி கர்த்தருடைய காரியமெல்லாம் தலைகீழாக தான் இருக்குது. உலக ஸ்டாண்டர்டுக்கு ஆப்போசிட் இஸ் காட்லி ஸ்டாண்டர்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உலகம் போகிற போக்கில் போய் உங்களை வஞ்சித்து விடாதீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்றார், உலகத்தில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் ஃபைன். நீ உண்மையாகவே கர்த்தரோட பார்வையில் ஞானி ஆகணும்னா பைத்தியக்காரனா முதல்ல மாறு. அப்படி என்றால் டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் வேர்ல்ட்லி விஸ்டம் அலோன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். இவ்வகையான ஞானம், கசப்பு, விரோதம், வைராக்கியம், பகைமை, பிரிவினை இதெல்லாம் பரத்திலிருந்து வராமல் ஜென்ம சுபாவம், பேய்த்தனம், உலகத்துக்கு அடுத்தது லௌகிக சம்பந்தமானது என்று பார்க்கிறோம். வேர்ல்ட்லி, சென்சுவல் அண்ட் டிமானிக் விஸ்டம்.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ இணக்கம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்ல போறதில்ல, கவனிக்கணும், சீக்கிரம் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. அப்போ உலக ஞானத்துக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? முதலாவது பைத்தியக்காரனாக கடவன் என்று சொன்னார். காரணம் என்ன? உலக ஞானத்தை வச்சுக்கிட்டா நீ தேவனோட ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகம் வரைக்கும் தான் உன்னால புரிந்து கொள்ள முடியும். குறுகின பார்வை, உலகத்தில் வரைக்கும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், உலகத்தில் எங்களுக்கு மேன்மையாக நடத்தும். அதுக்கு மிஞ்சி அங்கே போகிறதுக்கு ஞானம் நமக்கு கிடைக்காது. ஆனால் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஞானத்தை கர்த்தர் தருகிறார். மாத்திரமல்ல, என்ன செய்கிறாராம்? நீதிமான்களுக்காக அவர் மெய்ஞானத்தை வைத்து வைக்கிறாராம். ஹல்லேலூயா. 7:2-7 He gives sound wisdom to the upright. ஹல்லேலூயா. விஸ்டம்லயே நல்லா கவனிங்க, ஆண்டவர் ரொம்ப ஞானிங்க. உலகம் தானே, நீ ஞானம் வேணுமா? ராக்கெட்டு கூட செஞ்சு விண்மண்டலத்துக்கு கூட போ, ஆனா பரலோகத்தை எட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்து வரைக்கும் தான் உன்னால் எட்ட முடியும். அதுக்கு மிஞ்சி பரலோகம் போகணும்னா நீதிமான்களுக்கு தான் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தான் அதை பயன்படுத்த முடியும். ஆமென். அப்போ உலக ஞானம் மாயை, பொய், ஃபூலிஷ்னஸ், அது மாயை, வேனிட்டி, உலகத்தோட அழிஞ்சு போகும். ஆனால் தேவ ஞானம், மெய் ஞானமோ ரியாலிட்டி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க, மத்தேயு 7:26. சீக்கிரமா வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 7:26. இது கொஞ்சம் டஃப்பாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது செய்திகள், அதனால சீக்கிரம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது மோதி என்னாச்சு? அது விழுந்தது. ஹல்லேலூயா. விழுந்து முழுவதும் அழிந்தது. மாயை, புத்தி இல்லாத மனுஷன், மாயை, vanished. ஆங்கிலத்தில் வாசிங்க. But everyone who hears the sayings of mine, everyone who hears the sayings of mine and does not do it will be like a foolish man, who built his house on the sand. Foolish man, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் மூடன், புத்தி இல்லாத மனுஷன். அவனுடைய வீடு என்னாச்சாம்? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது இருந்த இடம் தெரியாம விழுந்து அழிந்து போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. மாயையாய் போய்விட்டான், மூடன் மாயையாய் போயிட்டான். புரியுதா? அப்போ எது விஸ்டம்? அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், அசைக்கப்படாமல் இருப்பான், உறுதியாக இருப்பான். அப்போ கவனிக்கணும், வசனத்தின் அஸ்திபாரத்தில் இல்லாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஓடுறது. வசனத்தை அஸ்திபாரமாக கொள்ளாமல் கிறிஸ்தவ ஜீவிக்கிறது. ஒரு சின்ன காத்தடிச்சா போசுன்னு விழுந்துடும். ஆமென். சின்ன சோதனை வந்தா விழுந்துடும், சின்ன எதிர்ப்பு வந்தா விழுந்துடும். ஆனால் வசனத்திலே வேறொன்று. இன்றைக்கு அநேக வஞ்சிக்கிற ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அது வராமல் நம்ம செய்தியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கள்ள அப்போஸ்தலர்கள், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வசனமே இருக்காது. எப்படி அவங்க கள்ளர்களாக மாறினாங்க? வரும்போதே கள்ள காரியங்களை செய்யணும்னு வந்தாங்களே? இல்லை, அவர்களுக்குள்ளே வசனத்தின் அஸ்திபாரம் இல்லாமல் ஊழியம் செய்ய வருகிறது தான் கள்ளத்தனம். ஆமென். நீங்கள் நேரம் இல்லாதனால குறித்து இருந்திருக்க ரோமரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17, 19, 17 19 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 4 14 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், 2 பேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவைகளெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இன்னும் அநேக இடங்களில் உண்டு. இவைகளெல்லாம் என்ன சொல்கிறது? இவர்களெல்லாம் இச்சக பேச்சினாலும் நயவசனிப்பினாலும் உங்களை என்ன செய்கிறார்களாம்? தங்களுக்கு வசமாக்கி கொள்கிறார்கள். ஆகினால நீங்கள் தீமைக்கு பேதைகளாகவும் அப்புறம் நன்மைக்கு ஞானிகளாயும் இருங்கள் என்று சொல்கிறது. நீங்கள் குழந்தைகளைப் போல காற்றினால் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்க. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள பலவிதமான போதனைகளால் நீங்கள் அலைப்புண்டு தெரியாதபடிக்கு சத்தியத்தை அன்புடன் கை கொள்ளு. ஹல்லேலூயா. சத்தியத்தை நீங்க கை கொண்டா போதும். ஹல்லேலூயா.
இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறது, சத்தியத்தை இங்கே வந்து நல்லா கேட்க வேண்டியது, வீட்டில் போய் எதையாவது ஒரு சேனலை திருப்ப வேண்டியது, எதையாவது கேட்க வேண்டியது. முன்காலத்தில் இந்த இன்டர்நெட்லலாம் மெசேஜ் வர ஆரம்பிக்குதுன்னு டிபிஎன்னையும் அதையும் போட்டு பார்க்குறது உண்டு. பிரதர் பாப்பா அப்போ பார்க்கும்போது நான் சொல்லுவேன், யூ அந்த அமெரிக்கா உபதேசம் உனக்குள்ளே வரப்போகுது, தயவுசெய்து அதை ஆஃப் பண்ணு. கேட்க வேணாம்னு சொல்ல, நான் எதையும் குற்றப்படுத்த மாட்டேன், கேட்டு பார்த்தேன். அங்கே பார்த்தால் ஒரே உணர்ச்சி வசப்படுறது, அங்கேயும் கிவ் 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 கிவ். நம்ம விசுவாசி பிள்ளை சொல்லி கிவ், இட் வில் கம் பேக் டு யூ. யாருக்குமா கொடுப்பா, என் தம்பி கொடுப்பேன்னு. அதுவும் நல்லதாக போச்சு. அந்த வசனமே மாறி போச்சு, கிவ்வோடைய அர்த்தமே மாறி போச்சு. சின்ன தம்பிகிட்ட கொடுத்தா அதுக்கு திரும்ப வந்துடும் தெரியும் உங்களுக்கு. கத்திட்ட கொடுத்தா அதை விட அதிகமாக வரும். கவனிங்க, அந்த அளவுக்கு பிள்ளைகளை நம்ம வளர்த்துருக்கோம். அது அடுத்த பிரச்சனை. கொடுக்கறதே சின்ன பிள்ளைல நான் சொல்லுவேன், பிறந்த குழந்தையா இருந்தாலும் அது கையில் காசை வச்சு கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்க பழக்கணும், சிறு குழந்தையிலிருந்து. ஆமென். அப்படிப்பட்ட பழக்கத்தில் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். அப்படிதான் செய்வார்கள். பிள்ளைகளுக்கு இதுவாக இருந்தாலும் பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்குற அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே நீங்கள் நடத்த வேண்டும். சரி, அது வேற விஷயம். இங்கே கவனிங்க, இப்படி வார்த்தைகள் வசனத்தின் உறுதியிலே ஆழமாக உறுதியாக இல்லாவிட்டால் மனுஷனும் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான அங்கே திருப்பினா இந்த டிவி திருப்பினா அதை வாய் பார்க்குறது. சினிமா ட்ராமா உலகம் தானே பார்க்கக்கூடாதுங்க. பின்ன அந்த கிறிஸ்தவ உலகத்தில் மாத்திரம் என்ன இருக்குது? சினிமா ட்ராமாவை விட மோசமாக இருக்கு கிறிஸ்டியன் சினிமா, கிறிஸ்டியன் ட்ராமா. எதுக்கு? ஃபுல்லாக நடித்து கடைசியில் அன்பை பற்றி ஒரு வார்த்தை வருது. அப்பாடா, அதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய சினிமா, அதுக்கு இவ்வளோ நடிப்பு, நடித்து கடைசியில் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு செய்தி வருது. எல்லாருக்கும் இது ஞாபகம் இருக்குமா? சினிமாவில் தான் ஞாபகம் இருக்குமா? பயங்கரமாக. ஆனால் இதை பார்க்க விசுவாசி சினிமா தானே பார்க்கக்கூடாதுன்றீங்க. அதை நான் சொல்கிறேன், இதை பார்க்குறது ஒன்று தான், அதை பார்க்குறதும் ஒன்று தான். நிறைய பேர் கேட்பாங்க, சினிமாலேயும் நல்லது வருது, நல்லது எடுத்து கெட்டது விட்டுறலாம்ல. அட என்ன தொந்தரக்கார ஜனங்களா அப்பா. மாயை. அப்படி என்றால் கவனிங்க அருமையானவர்களை, எப்படி உங்களை வஞ்சிக்கிறார்கள் பாருங்கள். புத்தி இல்லாத மனுஷன் வசனத்தை கேட்டு உபதேசத்திலே ஆழமாக வேரூன்றாம போனேனா இப்படி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவாய் என்று சொன்னால் உன்னாலே ஆபத்து காலத்தில் கர்த்தருக்குள்ளே நிலை நிற்க முடியாது, மாயையாய் போய்விடுவாய். மாயையான கிறிஸ்தவ வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆமென். பிவேர். கர்த்தருக்குள்ள உறுதியில் ஒரு மயக்கத்துக்குள்ள பிசாசு வச்சிருக்கலாம். ஏன்னா மயக்கம் உள்ளவர்களுடைய சத்தத்தை கேட்கிறது, வஞ்சிக்கப்பட்டவருடைய சத்தத்தை கேட்கிறது. தாங்களே வஞ்சிக்கப்பட்டு மோசம் போகிறவர்களாயும் மோசம் போக்குறவர்களாயும், they are deceived and they are being deceived, they'll deceive others. ஹல்லேலூயா. அவங்களே மோசம் போயிருக்காங்க. மோசம் போனவங்க மற்றவங்களை என்ன செய்வாங்க? நல்ல வழியில் நடத்த முடியும். நல்ல வழியில் மற்றவங்களையும் மோசம் போக்குற வழியில தான் போவாங்க. இயேசுவின் பெயராலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனமில்லாமல் செவித்தினவு உள்ளவர்களாகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போனா கர்த்தர் பொறுப்பு இல்லை. உனக்கு கொடுக்க வேண்டிய ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்குறாரு. நீ மனம் இல்லாம கட்டுக்கதைக்கும் செவியை சாய்த்தனா, சத்தியத்துக்கு செவியை விளக்குனா, கோரா விரைந்தோடுன வஞ்சகத்தில் விளைந்து போகதான் உனக்கு முடிவு. பொய்யான வஞ்சகத்தை நம்பும்படிக்கு ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு கர்த்தரே ஒப்பு கொடுக்கிறாராம். இந்த பயங்கரங்களுக்கெல்லாம் தப்பும்படிக்கு வசனத்தை கை கொள்ளுங்க. அதுதான் விஸ்டம். ஆமென். ரியாலிட்டி. ஹல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளாம கட்டுக்கதைக்காரர்கள் எங்க பிரசங்கம் பண்ணாலும் கேட்குறேன், பிரசங்கமாக கேட்டுட்டு இருப்ப, கேட்கறதில்ல, உபதேசமா கேட்டு ஆரோக்கியப்படு, ஆழமா வேறொன்று அசைக்கப்படாத அஸ்திபாரமாக உன் அஸ்திபாரத்தை போடு. ஹல்லேலூயா. அதன் மேல உன் கிறிஸ்தவ ஜீவியத்தை கட்டு, நீ அசைக்கப்படாமல் இருப்பாய். ஆமென். சரி, வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 24:25. சீக்கிரம். லூக்கா 24:25 எடுத்தீங்களா? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும்
விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே. ஆங்கிலத்தில் வாசிங்க வச்சிக்கிறோமா? Then he said to them, O foolish ones, slow of heart to believe, and slow of heart to believe, even in all that the prophets have spoken. தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை கேட்டு விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவில்லாத புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. அடுத்தது புத்தி இல்லாத மந்த இருதயம் எங்க வருது? புத்தி இல்லாம, ஃபூலிஷ்னஸ், விசுவாசம் இல்லாமல் போகும்போது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்றெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு மூச்சு விசுவாசம்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். Just shall live by faith. If you live by faith, that is wisdom and reality. Amen. If you don't apply faith in your life, that is foolishness and vanity. Amen. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. They will only accomplish the race. Hallelujah. ஓட்டத்தை ஓடி முடிப்பார்கள். தீமோத்தேயுவே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். ஆனால் இயேசு சொல்றார், விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவில்லாத மந்த இருதயம் உடையவர்களே, டல் ஹார்ட், ஃபூலிஷ், ஹல்லேலூயா, புத்தி இல்லாதவர்களே. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசத்தை உன் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். ஆமென். ஆமென். அதுதான் ஞானம், அதுதான் நிஜம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் கண்மூடித்தனமாக வாழ்வீர்கள் என்று சொன்னால் எது ஒன்றும் எடுத்த உடனே அப்படியே நேராக வெள்ளித்தட்டில் வச்சு மகனே மகளை எடுத்துக்கொள் என்று சொல்ல மாட்டார். ஆமென். எதையொன்றையும் விசுவாசத்திலே சுதந்திரித்துக்கொள். நித்திய ஜீவனாக இருக்கட்டும், விசுவாசித்து நல்ல போராட்டத்துக்கு போராடி அதை பற்றி கொண்டு சுதந்திரி. ஆமென். உனக்கு வர வேண்டிய நன்மைகள் ஏன் வராம தாமதமாக இருக்கு? விசுவாசத்தில் சுதந்திரி. ஆமென். விசுவாசத்தை செயல்படு, கர்த்தரை ஜீவன் உள்ளவராக உன் வாழ்க்கையில காண்பாய். ஆமென். கடைசியாக வாசிங்க கலாத்தியர் 3:1. சீக்கிரம். கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு என்னவா? மயக்குகிறவர்கள் உண்டு, மயக்கமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உண்டு. புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லிவிட்டு 3வது வசனம் வாசிங்க. நேரம் இல்லை. ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் எத்தனை புத்தியினரா? ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. O foolish Galatians, 3rd verse. Are you so foolish? Are you so foolish? Having begun in the spirit. Having begun in the spirit. Are you now being made perfect by the flesh? Are you now being made perfect by the flesh? Hallelujah. Are you foolish? புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத foolishness எங்க வருது? மாம்சத்தின்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அது புத்தியினம், அது மாயை, செல்லுபடியாகாத கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன கஷ்டமா இருக்கா? கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளோ டஃப்பா? ஒன்றுமே டஃப் இல்லை. ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா, ஒரு டிசிப்ளின்டா, ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தா, கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கு. புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆரம்பம் நல்லா இருக்கு, விட வேண்டியவளை விட்டு மனம் திரும்ப வேண்டியவளை மனம் திரும்பின, அதோட அவ்வளோதானா? இன்னும் மனம் திரும்பு. எந்தெந்த காரியங்கள் ஆவியான உணர்த்துறாரோ மனம் திரும்பு. எந்தெந்த காரியங்களில் மாம்சத்தின் கிரியைகளை, ரோமர் 8:13, ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடு, ஜென்ம சுபாவத்தை சிலுவையில் அறைந்து போடு, சுயத்தை வெறுத்து போடு. ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சு பரலோகத்துக்குரியது மாத்திரம் உனக்குள்ள இருக்கிற அளவுக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உனக்குள்ள. Amen. You have to work hard within you spiritually. To be carnally minded is death. மாம்ச சிந்தை மரணம். அப்போ என்ன செய்யணும்? ஆவியின் சிந்தையால் மாம்ச சிந்தை வரும்போதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பெண்ணாக போ சாத்தானே. பேதுரு இயேசு கடிந்து கொண்டது போல. ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தையால் அந்த இடத்தை நிரப்பு. ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தை இருந்தாலே உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட்ஸ் பீப்புள் அண்ட் காட்ஸ் வேஸ் எல்லாம் புரியும். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? ஆவியில்
ஆவிக்குரிய சிந்தையோடு, ஓ ஹalleluya, glory to God, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளும். பிசாசுடைய வேலையே ஓ ஹalleluya சிந்தையை தாக்குறது தான். மனுஷருக்கேற்ற சிந்தையை கொடுப்பான், மனுஷருக்கேற்ற யோசனையை கொடுப்பான். இதில் தேவ பக்தியை வேஷத்தை அளிக்கிறது. அதுதான் பரிசேயருடைய ஆவி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கர கோபம் மூட்டுகிற, எரிச்சல் மூட்டுகிற ஆவி. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை கர்த்தர் ஆரோசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய தேவ பக்தி யாருக்கு வேணும்? கர்த்தருக்கு வேண்டாம். ஆனால் ஆவியினாலே நடத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் செய்கைகளை அழித்து கர்த்தருக்குள்ளே நீ பிழைத்தால் அதுதான் ஹல்லேலூயா ஞானம், அதுதான் நிஜம். ஹல்லேலூயா. that is wisdom and that is reality. amen. otherwise மாம்சத்தில் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம்னு எல்லா மாம்சத்தின் கிரியைகளை வச்சுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. அது பொய், அது மூடத்தனம், அது மாயை. amen.